பூசையாகப்பட்டது பண்ணிட்டு வாங்க. இடைவிடாமல் பண்ணிட்டோம். வெள்ளி செவ்வாய் அமாவாசை பௌர்ணமி அந்த மாதிரி டைமுகளில் வந்து இடைவிடாமல் நீங்கள் பூஜை வந்து பண்ணிட்டு வாங்க. குலதெய்வமாகப்பட்டது வீட்டை விட்டு வெளியே வந்து எங்கேயும் போகாது, வீட்டுக்குள்ளே வந்து பிரவேசிச்சுக்கிட்டு இருக்கோம். அது மட்டும் இல்லாமல் இந்த விளக்கு வந்து இருக்கு இல்லையா, விளக்கு வந்து ரொம்ப கலீஜாக இருக்குது, இதை வந்து கழுவணும், ரொம்ப அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்கிறீங்க இல்லையா, அந்த மாதிரி அழுக்காக இருக்குதுன்னு சொல்லிட்டு நினச்சி அந்த விளக்கை எடுத்து கழுவாதீங்க. அழுக்காக இருந்துச்சுனாக்க ஒரு காட்டன் துணி வச்சு க்ளீனாக அந்த விளக்கை வந்து தொடச்சிடுங்க. அது மேலே போட்டிருக்கக்கூடிய எண்ணெய் மூடி போட்டிருக்கீங்க இல்லையா அந்த கலசத்து மேலே, அந்த மூடியை கூட எடுத்து தொடச்சிடுங்க. நீங்கள் கழுவிட்டீங்களானாக்க குலதெய்வமாகப்பட்டது வீட்டை விட்டு அகன்று போயிடும், எந்த இடத்துலேருந்து வந்துச்சோ அந்த இடத்துக்கே போயிடும். அந்த காரணத்தினால நீங்கள் அதை கழுவாதீங்க. கழுவுனீங்கனாக்க திருப்பியும் தெய்வத்தை நீங்கள் வரவழைக்கிறது திருப்பி வந்து 8 வாரங்கள் நீங்கள் பூஜைகள் செய்ய வேண்டியதாக ஒரு சூழல்களாகப்பட்டது ஏற்பட்டுரும். அதனால் காட்டன் துணியை மட்டும் வச்சு நீங்கள் க்ளீனாக சுத்தம் பண்ணி தொடச்சி எடுத்துக்கிட்டாக்க போதுங்க. சரிங்களா? அதுக்கடுத்து என்ன பண்ணாக்கா, இந்த மண் வந்து சொன்ன பார்த்தீங்களா, இந்த கலசத்துக்குள்ளே வந்து மண் போட்டோன்னு சொன்ன, கோயிலேருந்து எடுத்துகிட்டு சொன்ன பார்த்தீங்களா, அது கூட என்ன பண்ணுறீங்க, மஞ்சள் குங்குமம் சந்தன